என்னுடைய பேர் நடராஜன். இந்த பட்ஜெட்டில் எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்களிலும் லாஜிஸ்டிக்ஸ் முறையில் பார்சல்களை அனுப்ப முடிவு செய்யப்பட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார்கள். இது மிகவும் வரவேற்கத்தக்கது. இந்த முறையில் பார்சல்கள் எல்லாம் நல்லபடியாக அது பாதுகாப்பாக எல்லா இடத்துக்கும் போய் சேரும் என்று நம்புகிறேன். அது தவிர கிராமப்புற போஸ்ட் ஆஃபீஸ்கள் அதிகமாக எண்ணிக்கையை கூட்டுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுவும் மிகவும் நல்லது. கிராமப்புற மக்களுக்கு மேலும் அவர்களுக்கு நல்ல வாழ்வை தரும் என்று நம்புகிறேன். லாஜிஸ்டிக்ஸ் வருவதாலும் போஸ்ட் ஆஃபீஸ்கள் அதிகமான அளவில் திறப்பதாலும் வேலைவாய்ப்பு அதிகமாகும் என்றும் இதனால் நம்பப்படுகிறது. சரவணகுமார் என்னுடைய பெயர். பட்ஜெட்டில் சிறப்பான ஒரு நல்ல திட்டத்தை பயன்படும் வகையில், அதாவது சாதாரண ஒரு மக்களும் பயன்படும் வகையில் பல திட்டங்களை அறிவித்துள்ளனர். அதில் ஒன்றான இந்த ஆன்லைன் ஃபுட் டெலிவரி ஆன்லைன் மூலியமாக கொடுத்து கொண்டிருக்கின்ற ஊழியர்களுக்கு பாதுகாப்பை கருதி அவர்கள் இன்சூரன்ஸ் மற்றும் டிஜிட்டல் ஐடி கார்டு எங்கேயாவது அவர் செல்லும்போது அவர்களுக்கு தேவையான அவர் என்ன பணி செய்கிறார் என்பதற்காக ஒரு பாதுகாப்பு கருதியும் ஒரு அடையாளத்துக்காகவும் அவர்களுக்கு டிஜிட்டல் ஐடி கார்டு இதை மத்திய அரசாங்கம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்று நேற்று பட்ஜெட்டில் அவர் வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு சிறப்பான திட்டம். என்னுடைய பெயர் வெங்கடேசன், வேலூர். இன்னைக்கு மத்திய மத்திய பட்ஜெட்டில் நிதியமைச்சர் அவர்கள் வருமான வரும்போது 3 லட்சத்துலேருந்து 4 லட்சமாக உயர்த்திருக்காங்க. அதே போல் 12 லட்ச ரூபாய் வரல வரி சலுகையும் கொடுத்துருக்காங்க. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வருமான வரி கட்ட வேண்டியது குறைந்து இருக்கு. இதனால பொதுமக்களுக்கு மகிழ்ச்சி இருக்குது. அதே போல வீட்டு வாடகை கழிவு 2.5 லட்ச ரூபாயிலிருந்து 6 லட்ச ரூபாயும் உயர்த்திருக்காங்க. இதனால நம்ம வரி காட்டும் போது வீட்டு வாடகை முன்ன 2 லட்ச ரூபாயில தான் வரி விலக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ 6 லட்ச ரூபாய் உயர்த்திருந்தனால இதனால வீட்டு குடும்பத்தில் இல்லத்தரசிகளும் இதனால அந்த குடும்பமே அதோட வரி சலுகை பெறதுனால அந்த குடும்பம் வரி சலுகை மீட்டு அதை அந்த மீதி வருமானத்தை சேமிப்பா பயன்படுத்தி குடும்பத்துக்காக பயன்படுத்துகிறார். இந்த அறிவித்த மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். டாக்டர் ஆச்சால் ஸ்கின் கிளினிக்ல இருந்து உமா அமர்நாத் பேசுறோம். இப்ப மத்திய நிதிய இதுல இருந்து 36 வகையான மருந்துகளுக்கு வரி சலுகை அளிச்சிருக்காங்க. அது பாமர மக்களுக்கு பயன்பாடு உள்ளதா இருக்கு. மற்றும் நடுத்தர வர்க்க மக்கள் நிறைய பயன்பாடு அடைவாங்க. ஏற்கனவே இந்த மக்கள் மருந்தகத்தால மக்கள் நிறைய பயனடைகிறாங்க. இதுவும் கூட சலுகை அளிக்கிற விதமாக தான் இந்த வரி சலுகை அமைஞ்சிருக்கு. ஆனந்த் பாபு. மத்திய அரசு அறிவிச்ச பட்ஜெட்ல நித்தியத்துக்கு வரி விலக்கு இருக்கிறதுனால எங்களுக்கு வியாபாரிகள் எல்லாமே நாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கோம். ஏன்னா வரி விலக்கு அதிகமா இருந்ததுனால கொஞ்சம் விலை அதிகமா இருந்தது. இப்போ அது குறைவா இருக்கு. கண்டிப்பா எல்லாருமே இ வெஹிக்கிளுக்கு நிறைய பேர் மூவ் ஆவாங்க. எங்க வியாபாரி சங்கம் சார்பா நாங்க மத்திய அமைச்சர் நிர்மலா அம்மாக்கும் அப்புறம் பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம்.